நான் வந்து 1/4 கிலோ அளவுக்கு கடல மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையானது சீரகம் 1/2 டீஸ்பூனு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இட்லிக்கெல்லாம் சேர்க்கும் இல்லையா அந்த சோடா, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி, எல்ஜி பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி இப்போ நம்ம நல்லா இதை கலக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சாச்சு. அரிசி மாவு இல்லை, அரிசி மாவு இருந்து சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் மொறு மொறுப்பாக. நீங்கள் இருந்துச்சுன்னா அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, நல்லா சூப்பராக வரும். இப்போ பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கலாம். நல்லா சூடு ஏறிடுச்சு பாருங்கள். ஸ்டவ்வில் அப்போவே வச்சுருந்தேன். இப்போ நம்ம ஒவ்வொன்றா இந்த மாதிரி எடுத்து இதில் விட்டுடலாம். சூப்பரான ஒரு பஜ்ஜி ரெடி. கண்டிப்பாக இந்த மலைக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டீ காஃபி ஏதாவது வச்சுன்னு கூடவே இந்த பஜ்ஜியும் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டிஷ்ஷு தான். நல்லா வருதில்ல பாருங்கள், நல்லா வேகுது. பஜ்ஜி வேகும்போதே சாப்பிட்லான்னு இருக்குல்ல. நல்லா வேகட்டும், எடுத்து சாப்பிட்றலாம். பஜ்ஜி நல்லா வெந்துருச்சு பாருங்கள், பார்க்கவே நல்லா அழகாக இருக்குல்ல. நம்ம இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், பிளேட்டில் மாற்றியாச்சு. பார்க்கவே அழகாக இருக்குல்ல, சாப்பிட்ணும் போல் இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.